மாநாடு நடத்தியது முதல் விஜயை கடுமையாக விமர்சித்து வரும் சீமான் பணக்கொழுப்பு என சாடியதால் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலிருந்து முதல் முறையாக பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. இரு கட்சிகளின் வார்த்தை மோதல் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. தாவேகா மாநாட்டிற்கு முன்பு விஜயின் சிறு சிறு கட்சி நடவடிக்கைகளுக்கும் வாழ்த்தும் வரவேற்பும் தெரிவித்து வந்த சீமானின் நடவடிக்கை மாநாட்டிற்கு பிறகு தலைகீழாக மாறியது. இப்படி விஜயை தாறுமாறாக சீமான் விமர்சித்து வரும் நிலையில் பிரசாந்த் கிஷோருடன் விஜய் ஆலோசனை நடத்தியது குறித்து கருத்து தெரிவித்தார். அப்போது பணக்கொழுப்பால் தேர்தல் வியூக வகுப்பாளரை நாடியிருப்பதாக விமர்சித்தார். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டுல என்ன தெரியாது? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தானே சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்க உடல்ல கொழுப்பு கடிப்பிடிப்பீங்க, பணக்கொழுப்பு கடிப்பிட்டீங்களா? சொல்ல வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமா இருந்தா இதெல்லாம் தேவைப்படும். அது நமக்கு அதை பத்தி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். மாநாட்டிற்கு பிறகு கடந்த 3.5 மாதங்களாக சீமானின் விமர்சனங்களுக்கு தாவேகா தரப்பில் மயான அமைதியே பதிலாக இருந்த நிலையில் தற்பொழுது முதல் முறையாக கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீமானுக்கு பதிலளித்துள்ள தாவேகா கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார், ஊடகவியலாளர்கள் மைக்கை நீட்டினால் எதையாவது உளறுவதையே சீமான் வழக்கமாக கொண்டிருப்பதாக கடுமையாக சாடியுள்ளார். திரள் நிதியை வாங்குவதை வழக்கமாக கொண்ட சீமானுக்கு திறமையானவர்களின் ஆலோசனைகளை பெறுவது தவறாக தெரிவது ஆச்சரியமில்லை எனவும் சாடியுள்ளார். ஒவ்வொரு தேர்தலிலும் தோற்று தட்டுத்தொகையை இழக்கும் சீமான் இன்னும் எத்தனை காலத்திற்கு வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என கூறப்போகிறார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தாவேகாவை பற்றி சீமான் தொடர்ந்து இழிவாக பேசுவதாகவும் இனியும் பொறுத்து கொள்ள முடியாது எனவும் சம்பத்குமார் தெரிவித்தார். எங்கள் மீது ஒரு தரந்தாழ்ந்த விமர்சனத்தை முன்வைக்கணும் சொல்லிதான் இது போன்ற ஒரு பணக்கொழுப்பு போன்ற வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அண்ணன் சீமான் அவர்களே ஒரு தொகுதிக்கு இது போன்ற ஆலோசனை கேட்டதாக இங்க நம்மகிட்ட ஆதாரம் இருக்குது. நாம் தமிழர் கட்சியின் இடும்பாவனம் கார்த்திக் அளித்த பேட்டியில் திராணி இருந்தால் ஒரே ஒரு முறை செய்தியாளர் சந்திப்பை விஜய் எதிர்கொள்ளட்டும் என சவால் விடுத்தார். இங்க தாவேகா பாருங்க, இன்னொரு திமுக தான். அங்க வாழ்க ஒழிக முழக்கம் உண்டு. அங்க கட்சி தலைவனோட பேரை சொல்ல மாட்டாங்க, தளபதினு சொல்லுவாங்க. அங்க காலில் விடுவாங்க, மாலை போடுவாங்க, எல்லா ஆடம்பரங்களும் செய்வாங்க, துதி பாடுவாங்க. அவங்களுக்கு எந்த அரசியல் படுத்தல் வேலையும் விஜய் செய்யல. நீங்கள போனா அவருக்கே எந்த அளவுக்கு அரசியல் தெரியும் தெரியல. அதுக்கு பிறகு ஒளிவாங்கியை கண்டு பயப்படுற ஒரு ஆள்னா விஜய் தான் இருக்காரு. இதனிடையே வாய் கொழுப்புகளுடன் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் எனவும் 2026 வெற்றியை நோக்கி பயணிப்போம் எனவும் தாவேகா துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.